السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكما قال عليه الصلاة والسلام: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم. أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தாரை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உண்டாகுவதாக. மேலும் இறை சாந்தியும் சமாதானமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்களும், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவானாக. நாம் பார்த்து கொண்டு வரும் இந்த தொடரில் முதலாவதாக பார்த்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி, தோற்றத்தை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையில பிறப்பின் பொழுது எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாங்க என்பதை பற்றி நாம் கவனித்தோம். பல விஷயங்களை புரிந்து கொண்டோம். இது பல பேருக்கு தெரிஞ்சதுதான். அந்த அடிப்படையில மனிதன் என்றாலே எவ்வளவு சிறப்பானவன் என்று நாம் நினைத்து பார்த்தோம். அந்த மனிதனின் சிறந்த, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு என்பது அல்லாஹ்வின் வார்த்தை. இதையடுத்து அந்த மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்றால் நபிமார்கள். அந்த நபிமார்களிலே சிறந்தவர், அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் குணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நம் வாழ்க்கையில் பின்பற்ற இயலும். அந்த அடிப்படையில் இன்றைய காலத்திற்கு மிகவும் அத்தியாவசிய தேவையான ஒன்று நட்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் ஒரு முன்னுதாரணமாக இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. பலராலும் ஒத்துக்கொள்ள முடியாத, இவர் இல்லை என்றால் பல விஷயங்களில் கேள்விக்குறி என்று பலரும் ஒத்துக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மக்களில் பல பயன்களை இவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், தி 100 என்ற ஒரு புத்தகம், அதாவது வரலாற்றில் மிகவும் தாக்கம் ஏற்படுத்திய 100 நபர்கள் என்ற அந்த புக்கை எழுதிய அவர் முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் எழுதியிருக்கின்றார்கள். அதிலும் அவர்களின் பிறப்பு முதல் அவர்கள் இறப்பு வரையும் அவர்கள் செய்த முக்கியமான பல விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தாக்கக்கூடிய விஷயங்களை மத ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, பல விஷயங்களில் மக்கள் பிரச்சனையிடும் அந்த நற்குணங்களிலும் சரி, பல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தில் அடுத்தது ஒன்று நட்பு. அந்த நட்பை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க: லா ஃபத்ல லி அரபின் அலா அஅஜமி வலா லி அஅஜமியின் அலா அரபி வலா லி அஹ்மர அலா அஸ்வத் வலா லி அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பித்தக்வா. அரபி என்பவர்கள் அரபி தெரியாதவர்களை விட சிறப்பானவர்கள் கிடையாது. அரபி தெரியாதவர்கள் அரபி தெரிந்தவர்களை சிறப்பானவர்களும் கிடையாது. சிகப்பானவர்கள் கருப்பானவர்களை விட சிறந்தவர்கள் என்பது கிடையாது. மேலும் கருப்பானவர்கள் சிகப்பானவர்களை விட சிறந்தவர்கள் என்பது கிடையாது. அதாவது நிறத்திலோ, ஆளின் வடிவமைப்பிலோ சிறப்பு என்பது கிடையாது. மாறாக நமது தக்குவாவின் மூலமாக, இறை அச்சத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் என்பவன் சிறப்பாகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதைத்தான் நாம் நேற்று பார்த்தோம். எல்லா உயிரினங்களை விட மனிதன் சிறப்பு மிக்கவனா இருக்க காரணம் என்னன்னா 3 விஷயங்கள். முதலாவது, அவன் பகுத்தறிவு உள்ளவனாக இருக்கின்றான், பல தேவைகள் உள்ளவனாக இருக்கின்றான். அதாவது சாப்பாடு, உணவு, தூக்கம் என்ற இந்த பல விஷயங்கள் தேவை இருக்கவே, அவன் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்கி வைத்து அல்லாஹ்விற்காக வேண்டி செல்கின்றான். இதுதான் முதலாவது, அதாவது தக்குவா. அவனுக்கு பேட்டரி மாதிரி அதுவும் குறையதான் செய்யும். அது ஏற்றுவதற்காக வேண்டி பல வழிமுறைகள் இருக்கின்றது. அதை நாம் நாள் பின்னே பார்ப்போம். ஆக முதலாவது தக்குவா. இரண்டாவது
மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் மத்தியே உள்ளது பகுத்தறிவு என்ற அந்த அந்த குணம். அதாவது இது செஞ்சா இது நல்லதா, இது செய்யலாம் இது கெட்டது என்பதாக பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பள்ளியில தொழுவ போறத பார்ப்போம். ஒருத்தவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி போய் நம்ம தொழுறது நல்லது. அதுவே அவங்களுக்கு பின்னாடி போய் நம்ம தொழுவ ஆரம்பிச்சோம்னா, அவங்களால நகர முடியாது. அவங்களால அந்த சைடு யாரும் கிராஸ் பண்ண முடியாது. இந்த பல விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, நன்மை செய்தாலும் பலருக்கு பிரச்சனை இல்லாம செய்றது என்ற இந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா? அதாவது யாருக்கும் துன்புறுத்தாம வாழ்ற இந்த பகுத்தறிவு இருக்கின்றது இல்லையா? இதனால தான் ஒரு மனிதன் சிறப்பாகின்றான். 3வது நற்குணம். நற்குணம் என்றால் எப்படி பேசணும்? எப்படி பழகணும்? என்ற பல விஷயங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் முன் உதாரணமாக காட்டிய ஒன்றுதான் இந்த நட்பு. இதிலே ஆக அனைத்தையும் சமமாக பார்ப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபி என்றோ, அரபி தெரியாதவர்கள் என்றோ, நிறமுடையவர்கள் என்றோ, நிறமற்றவர்கள் என்றோ எந்த ஒரு பாகுபாடும் இன்றி சமமாகவும், சீராகவும், சரியாகவும் என்றுமே ஒரே சமத்துவமாக, அதாவது அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் என்ற ஒரே சமத்துவ கொள்கையின், சமத்துவ எண்ணத்தில்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களுடன் பழகுவார்கள். இதிலிருந்தே தெரிகின்றது, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரிடம் இருக்க வேண்டிய முதல் ஒரு தன்மை என்றால் சமமாக கையாள்வது. அதாவது அவன் தான் பிடிக்கும், இவன் தான் பிடிக்கும், எனக்கு அவன பிடிக்காது, இவன பிடிக்காது என்பதாக தனித்தனியாக பிரித்துவிட்டு வெறும் தேவைக்காக வேண்டி சேருவது நண்பன் கிடையாது. மாறாக அனைத்திலும் தோள் கொடுத்து சரியாக கூட இருந்து நிற்பதுதான் ஒரு நண்பனின் கருத்து என்பதாக சொன்னார்கள். இதையடுத்து அன்பு, பாசம் என்பதற்கான ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். அதாவது உலகமே இவர்களை பின்பற்றினாலும், உலகமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினாலும், ஒரு முறை இவ்வாறாக சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜும் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என் தோழர்கள் எல்லாம் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள். உங்களுக்கு யாராவது வழி தேவை என்றால், அவர்களில் யாராவது ஒருவரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அதாவது வழிகாட்டப்படுவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதாவது அவங்கள பின்பற்றினா நம்ம ஜெயிச்சிடலாம் என்பதாக சொன்னார்கள். இந்த அளவுக்கு அன்பு, பாசம் என்பது மற்ற தனது தோழர்களுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளப்பாரிய வகையில் இருந்தது. இதையடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் இருந்த ஒரு சின்ன உரையாடல்கள், அதாவது ஒரு சிறு குறிப்பான சஹாபாக்களை மட்டும் நாம் பார்த்து அடுத்து செல்வோம். முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இது 2 சைடுமே நம்ம நண்பர் என்பதாக சொல்லலாம். அதாவது மிகவும் நெருங்கிய நண்பர்கள், பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. எல்லாருமே அதாவது அரபிய காலங்க இருக்கிற எல்லாருமே நம்பல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ 40 வயது ஆகி தனது நபித்துவத்தை பரப்புகின்றார்களோ, அதாவது தான் தான் நபி என்பதாக சொல்லும் பொழுது யாருமே நம்பல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பதான் ஊர்ல இருந்து வராங்க. சில பேர் அவங்ககிட்ட போய் பேசும்பொழுது, "என்னப்பா அபூபக்கரே, உங்களுடைய நண்பன் சொல்லிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் நல்லவரா இருந்தாரு. இப்ப திடீர்னு நான் தான் நபின்னு சொல்றாங்களே, இதையும் நம்புவீங்களான்னு?" கேட்கும் பொழுது, "முஹம்மத் சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். நான் நம்புறேன்" என்பதாக முதலாவதாக ஈமான் கொண்ட முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டதும், முதலாவதாக மிகவும் நெருக்கமான நண்பராகவும் அபூபக்கர் அவர்கள் தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இதற்கு பிறகு அவர்கள் ஒரு தடவை ஒரு குகையில் சென்று ஒளிந்து கொள்வார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இத பத்தி பல விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். அதாவது அந்த குகையாண்ட இருக்கும் பொழுது, பல எதிரிகள் அவங்கள தாக்க முயன்ற பொழுது, ஒரு சிலந்தி மூலமா அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அதுக்கப்புறம் அவங்க சிறந்து போயிட்டாங்க. ஒ அந்த இடத்த விட்டு சென்று விட்டார்கள் என்பதால் நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அந்த டைம்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லுவாங்க, "லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா." நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் நம்மோட இருக்கான் என்பதாக சொல்லுவாங்க. இந்த குகையில இருந்தார்கள் அல்லவா? அந்த நேரத்துல பல விஷயங்கள் நடக்கும். இத பார்த்து 2வதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2வது கலீஃபா. அதாவது யார பார்த்தா ஷைத்தானே ஓடி போவானோ, யார பார்த்தா ஷைத்தான் ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருக்கு ஓடியே போயிருவானோ அப்படிப்பட்டவங்க. மேலும் யார பார்த்தா எல்லாருமே நடுங்கி மரியாதையுடன் நிற்பார்களோ அப்படிப்பட்டவங்க. அவங்க முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவோ, அல்லது பாசத்தை கொட்டவோ,
அவர்கள் தயாராக இல்லை. முதலாவதாக அவர்களை தாக்க வேண்டும், அவர்கள் உயிரை கைப்பற்ற வேண்டும், அதாவது சண்டையிட்டு அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் தான் வந்தார்கள். எப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேச ஆரம்பித்தார்களோ, உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவி, இஸ்லாத்தில் மிகவும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அவங்க சொல்லுவாங்களாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களே, "நீங்க அந்த குகையில இருந்தீங்கல்ல, அந்த நன்மைய மட்டும் எனக்கு குடுத்துருங்க. வாழ்க்கையில மிச்ச நன்மையெல்லாம் நான் குடுத்துர்றேன்" என்பதாக சொல்லும் அளவிற்கு அபூபக்கர் மிக நெருக்கமான நெருங்கிய நண்பராக இருந்தார்கள். இதையடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான பங்கை பிடித்தார்கள். இதையடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பல வழியில் இஸ்லாத்திற்கு தேவையான அனைத்து உதவி, உபகாரணங்கள் அனைத்தையும் செய்தார்கள். உதாரணமாக தானம் கொடுப்பது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்காக கிணறை வெட்டி கொடுப்பது என்பதாக. இதையடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதுவரை பலருக்கும் கிடைக்காத மிக பெரும் பாக்கியத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெற்று இருந்தார்கள். சிறு வயதிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் கூடி அவருடனே உடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் பல ரீதியில் பர்க்கத்தும், அறிவு ரீதியில் பலவிதமான பர்க்கத்தும் இருந்தது. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவரும் செல்கின்றார்கள். செல்லும் பொழுது ஒரு விருந்துக்காக போறாங்க. போகும்பொழுது எல்லாருக்கும் விருந்து வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி வச்சாங்க. பேரிச்சம்பழங்கள் தானே அந்த ஊர்ல ஃபேமஸு. அதனால பேரிச்சம்பழமா நெறைய வச்சு, வகை வகையான பேரிச்சம்பழம்லாம் வச்சுட்டாங்க. அப்போ எல்லாரையும் சாப்பிட சொல்றாங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், சாப்பிட்டுட்டு பேரிச்சம்பழத்தோட கொட்டையெல்லாம் அலி ரலியல்லாஹு பக்கத்துல வச்சுட்டாங்களாம். அதாவது அவங்க சாப்பிட்ட மாரி பாவிக்கிறாங்க. எல்லா பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு, அந்த கொட்டைகள் எல்லாம் பேரிச்சம்பழ கொட்டைகள் எல்லாம் அலி ரலியல்லாஹு போட்டாங்க. அலி ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டு அந்த இடத்துல தான் வைக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களாம். "எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அலி" அப்படின்றதாக கேட்க, அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், "நானாச்சும் பரவால்ல, பேரிச்சம்பழத்த சாப்பிட்டு கொட்டைய வெளிய வைக்கிறேன். ஆனா நீங்க பேரிச்சம்பழ கொட்டையோட சேர்த்து சாப்பிட்டுறீங்களே, மொத்தமா முழுங்கிடுறீங்களே" என்பதாக சொல்லும் அளவுக்கு, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி சொல்லுவாங்களாம், "நான் ஒரு அறிவின் ஊர் என்றால், தெரு என்றால், அந்த தெருவின் தலைவாசலே அலிதான். அறிவுக்காக வேண்டி" என்ற அளவுக்கு நாயகம் அவர்களை புகழும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருந்தான். இதையடுத்து பிலால், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நாயகம், அப்படிப்பட்ட பிலால் அவர்களை பாங்கு சொல்ல வைத்தார்கள் நாயகம். இதையடுத்து சல்மான் பார்சி அவர்கள் ஒரு பாரிஸ் என்ற ஊரில் இருந்து தான் வந்தார்கள். பிறகு அவர்களையும் சமத்துவம் என்ற அடிப்படையில் நல்ல முறையில் அவர்களை தோழமை கொண்டார்கள். இதன் மூலமா அவர்கள் கந்தக் போரில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆக தனது குணாதிசயங்கள், தனது குணங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் படிப்பினை யாதெனில் ஒண்ணு ஒன்றாக பார்ப்போம். மரியாதை. அதாவது இவரு இப்பதானே வந்தாரு, இவர் அந்த ஊர்ல இருந்து தான் வந்தாரு அப்படின்னு இல்லாம, எல்லாத்தையும் சமத்துவமா பார்த்து, மரியாதை கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் நாயகம். இதையடுத்து ஆலோசனை செய்தார்கள். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா சல்மான் பாரிசி அவங்க. அவங்க எங்கிருந்து வந்தாலும் அவங்க ஏத்துப்பாங்க. மேலும் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை கட்டளையா இருக்கின்றதுனால, இதையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள் நாயகம். இதையடுத்து எவ்வளவுதான் இந்த ஈருலகத்துக்குமே தலைவராக இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தீனை பற்றி மட்டும் பேசாமல், உலகத்தை உலகத்திற்கு தேவையான, உலக நட உலக நடைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லித் தரும் நல்ல பாக்கியம், நல்ல நற்குணத்தை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதில் ஒன்றுதான் சிரிப்பு, நகைச்சுவை. மா ரஆனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா தபஸ்ஸும. நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன பார்த்தாலே சிரிக்கும் அளவுக்கு, அதாவது முகம் சுளிக்கும் இல்லாம, மு லேசா சிரிப்பாங்க இல்லையா? பல்லு தெரியாத அளவுக்கு, சத்தம் வராத அளவுக்கு ஒரு தபஸ்ஸும், லைட் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்போதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய முகத்துல இருக்கும். மேலும் மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா, அவங்க கூட கலந்து பேசுவாங்க என்ற பல விஷயங்கள் இருக்கும். மேலும் அரசர், நண்பர் என்ற சமத்துவம் எத் சரியான முறையில் கடைபிடிப்பார்கள். இதையடுத்து பணி சேவை என்றால், அடுத்து தன் இறங்கி செய்யும் அளவிற்கு மிகவும் பாசமுடையவர்களாகவும், மிகவும் நண்பர்களுடன் உதவி செய்யும் என்ற நோக்குடன் இருப்பார்கள். கந்தக் போரில் அவர்களே இறங்கி பல விஷயங்களை செய்தார்கள். பள்ளிவாசல் கட்டும்போது கற்களை தன் தலை மேல் வைத்து தூக்கிக் கொண்டார்கள். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இதையடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு
சமமாக பழகி தனது வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆக நல்ல நண்பன் என்ற ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த நல்ல நண்பன் கிடைக்கவில்லை என்றால் மிகவும் கஷ்டமான, மிகவும் நஷ்டமான வாழ்க்கையாக அது மாறிவிடும். ஆக நல்ல நண்பன் கிடைப்பதே ஒரு வரம் என்பதாக கூட நாம் சொல்லலாம். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படின்னு சொல்றாங்க, "அல்மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில்." ஒருவன் தன் நண்பனின் மதத்தில் இருப்பவன். யார் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மதத்தில் தான் இருப்பான். அதனால நீங்க எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதாக சொல்ல வேண்டும் என்றால், அவங்களுடைய நண்பன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தன பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவனோட நண்பன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா அவன பத்தி சொல்லிறலாம். ஏன்னா அவன்கிட்ட இருக்க விஷயங்கள் தான் இவன்ட்டயும் வரும். இவன்கிட்ட இருக்க விஷயங்கள் தான் அவன்ட்டயும் போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஒரு நண்பனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இன்னொரு நண்பனுக்கும் சொல்லும். அவன் கெட்டவனா இருந்தா இவன் கெட்டவன் ஆவான். அவன் நல்லவனா இருந்தா இவன் நல்லவன் ஆவான் என்பதாக நமக்கு இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இன்னொரு விஷயம், தாலிமுல் முத்தல்லிம் என்ற நமது மிகவும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஒரு கிதாப். அந்த கிதாபில் ஒரு விஷயம் வருகின்றது. யா ரெபத் பத்தர் புவத் அஸ்மா ரெபத் பஹக்கே ராத்தே பாக்கே அல்லாஹு ஸமத். இது ஃபார்சியில் மொழியில் உள்ள ஒரு கவிதை. அதாவது நல்ல நண்பன் என்பவன் அவன் சொர்க்கத்தின் பக்கம் நம்மை இழுத்துச் செல்கின்றான். மேலும் கெட்ட நண்பன் என்பவன் அவன் நம்மை நரகத்திற்பால் இழுத்துச் செல்கின்றான். ஆக ஒரு நண்பன் என்பவன் இருந்தால்தான் அவன் சரியான முறையில் நம்மை இழுத்துக் கொண்டு செல்வான் நல்ல விஷயத்தில். அதுவே ஒரு நண்பன் கெட்டவனாகவோ, தூய்மை இல்லாதவனாகவோ இருந்தால் பல விஷயங்களில் நம்மை நாசமாக்க கூடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு கற்றுத் தராங்க. ஆக எந்ததான் இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் தான் இருந்தாலும் 3 விஷயம்தான் நம் நண்பனுடன் சரியான முறையில் வாழ்வது. முதலாவது இஹ்லாஸில், அதாவது அல்லாஹ்வுடைய பயம் என்ற விஷயம் அவனுக்கு இருக்க வேண்டும். இதையடுத்து நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். இதையடுத்து அவனுக்கு நண்பன் என்றால் என்ன என்பது புரிய வேண்டும். இது இல்லை என்றால் நண்பன் என்பவன் இருப்பதே வேஸ்ட். ஆக இப்படிப்பட்ட 3 விஷயங்களையும் ஒரு நண்பனுக்கு வர வைக்க வேண்டும். அதுதான் நல்ல நண்பனின் ஒரு அடையாளம். ஆக நட்பு என்பது இல்லாத இடமே கிடையாது. நட்பு என்பது சந்தித்தாலே ஒரு மனிதருடன் சந்தித்து பேசுவதே ஒரு நட்பு தான். ஆக நட்பு என்பது காற்றைப் போல, அது இல்லாத இடமே இருக்க முடியாது. ஆகையால் சரியான முறையில் யாருடன் பழகினாலும் நல்ல நற்குணங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றி அவர்களுக்கான அனைத்து தகுதிகளையும், அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து, நல்ல நண்பர்கள் நாமும் அவர்களையும் மாற்ற அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்ல சார்? இன்ஷா அல்லாஹ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ் காஜா சார் வந்து அந்த டாபிக்கே ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டாங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் த அசஸ்மெண்ட்ஸ். அதாவது எப்படி வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னா அதுல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ். அதுல குறிப்பா வந்து 3 விஷயங்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அசஸ் பண்ணணும். அந்த அசஸ் பண்றதுன்றது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, நார்மலா ஒரு மெத்தடாலஜி இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடந்த 15 வருடமாக இப்போ வந்து கார்ப்பரேட் சிஸ்டம்ஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், அதே போல கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க. அது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ் அதுல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்கு,
சில டிஸ்அட்வான்டேஜஸ், டிமெரிட்ஸ், அதாவது ரொம்ப கமர்ஷியல் ஆனது எப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எப்போ ஸ்கூல்களில் என்ட்ரி ஆனாங்களோ அப்போ நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் ஆயிடுச்சு. நான் அதே நேரங்களில் நிறைய சிஸ்டம்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் இந்த கார்ப்பரேட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் சிஇஓஸாக இருந்தவங்க, இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் அ கார்ப்பரேட், தே ஹாவ் அ ஸ்கூல். இப்போ சென்னை ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஸ்கூல்ஸ் அரௌண்ட் மோர் தென் 2000 ஸ்கூல்ஸ், 2000 ஸ்கூல் கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து நார்மலாக கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இது விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ சார்ட் அவுட் 3 விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஸ்வாட் போடும். ஸ்வாட் ஃபார் த மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்வாட் போடுறது, டீச்சர்ஸுக்கு எப்படி நம்ம ஸ்வாட். ஸோ யார் இப்போ லாஸ்ட் டைம் யார் கலந்துக்கலையோ அவங்களுக்காக ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வீக்னஸ், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரெட். தமிழில் சொல்கிறதா இருந்தால் பலம், பலகீனம், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு முன்னேறுவதற்கு, த்ரெட் முன்னேறுவதற்குண்டான தடைகள், சவால்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீக்னஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கிறதுனா அகாடமிக்கலி என்ன வீக்னஸ் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆட்டிடியூடு, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் தன்னைத்தானே ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஒரு டீச்சரும் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முழு தமிழ்நாட்டிலேயே நம்ம ட்ராவல் பண்ணதில், எங்கள் டீம் ட்ராவல் பண்ணதில் ஒரு வீக்னஸ் வந்து ஒரு பலகீனம் பார்த்தது என்னன்னு சொன்னால், we cannot call it as a negative. There is a big sector for improvement. எந்த பகுதியில் முழு இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ், பர்டிகுலர்லி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எதில் இம்ப்ரூவ் பண்ணா, கம்யூனிகேஷன், ஹவு டு கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்கூலில் ஐ திங்க் ஸ்கூல் கோஆர்டினேட்டர்ஸ் ஆர் தேர், ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் ஆர் தேர், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் இந்த குரூப்பில் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ வில் அக்செப்ட் மை வியூஸ். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 பேர் தான் ஹைலி கம்யூனிகேட்டர்ஸாக இருக்காங்க. பட் வேராஸ் டீச்சர் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு பி எ எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டர். தகவல் பரிமாற்றத்தை மிகவும் சிறந்த முறையில் செய்பவர்கள் மட்டும்தான் சிறந்த டீச்சராக இருக்க முடியும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் டு ஸ்டார்ட் அவுட். ஒரு டீச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தணும். த சேம் வே த மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான என்னென்னலாம் ஜாப் இருக்கு, அவங்களோட என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய கிளாஸுகளில் மேனேஜ்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க எந்தெந்த விஷயங்களில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி அந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் டீச்சர்ஸ்க்கு உண்டான பேசுவோம். இப்போ இன்னைக்கு வந்து நான் குறிப்பாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்கும் தெரியும், வீக்னஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது போன கிளாஸ்லேயே சொன்னது தான். அதாவது ஒரு நார்மலான ஒரு டெய்லி வேஜுடைய, இல்லை ஒரு ஆட்டோ டிரைவருடைய, ஒரு லேபருடைய குழந்தைகளுக்கும், அதே போல ஒரு டாக்டருடைய குழந்தைகளுக்கும் எல்லாரும் ஒன்றா படிக்கிறாங்க ஸ்கூல்ல. ஆனால் அவர்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டாக்டருடைய குழந்தை ரொம்ப ஈஸியாக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அவங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸ் கிடைக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். பட் வேறஸ் ஒரு ஆட்டோ டிரைவருடையோ ஒரு டெய்லி லேபருடையோ அந்த குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ யூ ஹாவ் டு சார்ட் அவுட். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா வி ஷுட் ஹாவ் அ ஃபைல், ஒரு லீவ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஐ எம் மேக்கிங் இட் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆக்சுவலாக த பெஸ்ட் மெத்தடாலஜிஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல், ஒரு ஸ்கூலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ஃபைலே வச்சிருக்கணும்.
எப்போ வைக்கணும்? எல்கேஜிக்குள்ள நுழையும் போது தே ஷுட் ஹேவ் தட் ஃபைல். அந்த ஃபைல் எப்போ அந்த திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இயர் தே ஹாவ் டு பி அப்டேட்டட். அப்டேட் பண்ணி என்ன செய்யணும்னா +2 முடிஞ்சு போகும்போது வி ஹாவ் டு கிவ் தட் ஃபைல் டு தட் ஸ்டூடெண்ட். மாஷாஅல்லாஹ், ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஸ்டடிட் இன் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் சென்னை, சேட்பட். கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு, அவங்களுடைய ஸ்கூல் வந்து சேட்பட்டில் இருக்கு. ஸோ ஐ என்டர்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இன் 6th ஸ்டாண்டர்ட். நான் +2 முடிச்சு வெளியே வரும்போது தே கேவ் மீ த ஃபைல். அந்த ஃபைலில் என்ன இருக்கு அப்படின்னா, வாட் எவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ மேட், என்னென்னலாம் நான் அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்கேனோ, டிஸ்டிங்ஷன் வாங்கினது, ஸ்போர்ட்ஸில் வாங்கினது, எவ்ரி திங் தே கேவ் மீ எ ஃபைல். அதே போல் தே கேவ் மீ எ மெடிக்கல் ரிப்போர்ட் ஆல்சோ. ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஃபெயிண்டட். கிளாஸில் வந்து சில நேரங்களில் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் கிளாஸில் என்னென்னலாம் எனக்கு அக்கர் ஆகிடுச்சு. ஒன் டைம் டியூரிங் த எக்ஸாம் ஐ ஸ்டார்டட் ஃபெயிண்டிங். என்ன சொன்னால், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நான் என்ன பண்ணிட்டேன், ஐ வென்ட் டு த எக்ஸாம் ஹாலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மாஷாஅல்லாஹ், ஐ டோன்ட் நோ ஹவு வெதர் த சேம் சிஸ்டம் இஸ் பீங் ஃபாலோடு. எவ்ரி திங் ஹாஸ் பீன் ரெக்கார்டட். மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, டேட்டை கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். அதே மாதிரி மெடிக்கல் செக்அப், என்னென்னலாம் மெடிக்கல் செக்அப் பண்ணாங்க, அதனுடைய சிம்பிள் ரிசல்ட். மாஷாஅல்லாஹ், இட்ஸ் அது போல ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா, வி ஷுட் ஹாவ் அ ஃபைல். இது பெரும்பாலும் ஸ்கூல்ஸ்ல இல்லை. அப்போ கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஓவர்லோட், ஆல்ரெடி தே ஆர் ஓவர்லோடட். பட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி தரோவாக தெரிஞ்சிருக்கணும். அதனால சமீபத்தில் ஒரு ஆர்டிகிள் படிச்சிருந்தேன். அதில் என்னன்னு சொன்னா, தே கேவ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஆயிஷாவிற்கு அறிவியல் படித்து கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அறிவியல் மட்டும் தெரிந்தால் போதாது, ஆயிஷாவை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பேக்ரவுண்டை பத்தி நம்ம ரொம்ப தரோவா தெரிஞ்சிருக்கோம். ஹைர். ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஃபைல். ஒரு ஃபைல் எப்படி ஸ்டார்ட் பண்றது சொல்றேன். நீங்க அதுக்கு பிறகு ஒன்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். யூ ஹாவ் த பெஸ்ட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபைல், ஒரு டேக் ஃபைல் வாங்கி வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஃபைல் யூஸ் சூட்டபுளா இருக்குமோ தட் யூ டிசைடு. அதை விட ரொம்பவும் எக்கனாமிக்கலா வேணும் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு ஒரு லீஃப் ஃபைல் வாங்கிக்கலாம். ஸோ தட் லீஃப் ஃபைல் வில் கன்சிடர் ஒரு 40 லீஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்ல லெட் அஸ் டிரா ஒன் டேபுலர் காலம் ஆஃப் 4 காலம்ஸ். 4 காலம் கொண்ட ஒரு டேபுலர் காலம் வரைஞ்சிக்கணும். ஒரு காலத்துல அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, இன்னொரு காலத்துல அந்த குழந்தையோட வீக்னஸ் என்ன, அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சமூகத்துல வாய்ப்புகள் இருக்கு, அகாடமிக்கலா முன்னேறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்திலையும், த்ரெட், அந்த குழந்தைக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீக் ஐ திங்க் ஒரு கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க, எங்ககிட்ட இதே மாதிரி விஷயங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஷீ இஸ் அன் ஆர்ஃபன். ஆர்ஃபன் அப்படின்றத விட செப்பரேட்டட் ஃபேமிலி. ஃபாதர் மதர் வந்து தனித்தனியா இருக்காங்க. அந்த குழந்தை வந்து கிராண்ட் மதர் கிட்ட தான் வளருது. அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி புவர். ரொம்பவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். ஸோ இந்த குழந்தைக்கு என்ன சார் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எப்படி சார் எழுதுறது, என்ன ஒரு வாய்ப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க. இது வந்து நான் எப்படி எழுதுறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமூகத்துல முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்ன உடனே, அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை உள்ளத்துல போட்டான். அப்ப நான் சொன்னது அந்த டீச்சர்ஸ் கிட்ட, நீங்க சந்தோஷப்படுங்க, உங்க ஸ்கூல்ல அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான். இதே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். கிட்டத்தட்ட 6 6:30 மணி நேரம் உங்க கூட இருக்காங்க. இந்த 6 6:30 மணி நேரத்துல நீங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸ்கூல் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெரிய பொறுப்பு, பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அப்ப அந்த குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள், எந்த வாய்ப்புமே உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா உங்க ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாஷா அல்லாஹ் தே அக்செப்டட். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, வி வென்ட் டு ஐ வென்ட் டு டெல்லி லாஸ்ட் மந்த். அங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி, ஆனால் 11 வயசு 12 வயசு குழந்தைகள் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேபிட்டல் சிட்டில. அப்ப எத்தனையோ குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டது. இதெல்லாம் நான் வந்து அந்த டீச்சர்ஸ் கிட்ட
ஐ டிஸ்கஸ் தீஸ் திங்ஸ். அந்த ஸ்கூலுக்கு போன இடத்துல இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஸ்கூல் உங்ககிட்ட இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தைய எப்படி முன்னேற்றுறது அப்படின்றது நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்டு, வருங்காலங்களில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இது யார் யாருக்கு போடணும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ நான் வந்து மெயினாக சொல்கிறேன். பட் டீச்சர்ஸ் நீங்கள் நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது போல ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணி we have to try to improve. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, I'll just show you one more screen inshallah. Okay. Can you see the screen? The SWOT analysis னு ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அந்த ஸ்கிரீன் தெரியுதா? சார் SWOT ப்ராசஸ்னு போட்டிருக்கீங்க சார். இல்ல அது இல்ல. இந்த நோ யுவர் ஸ்ட்ரென்த் ஒரு லயன் மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல சார், அதாவது SWOT ப்ராசஸ் தான் சார் இருக்கு சார், அந்த இது வரல. ஓகே ஓகே 1 minute. Okay, I think is it visible, sir? எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, we have to know our strength and weakness, utilize the opportunity. என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை உபயோகப்படுத்தணும். இப்போ நிறைய டீச்சர்ஸ் கிட்ட நான் பொதுவாகவே கேட்டேன், உங்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு முன்னேறதுக்கு அப்படின்னு சொன்னா யோசிக்கிறாங்க. இந்த மெயின் திங் இஸ் என்னன்னா, ஒரு அனலைசிங் கேப்பபிலிட்டி பொதுவாக நம்ம மற்ற டீச்சர்ஸை பார்த்தது இல்லை. பொதுவாக ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு ரொம்பவும் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டி, ஒரு 10 பேர் 10 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா 1-2 பேருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. தே ஹேவ் டு பில்டு. ஸோ என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முன்னேறது கேட்டால் எல்லாரும் அப்படியே என்ன சொல்றாங்க, ஒரு பதிலும் இல்லாமல் இருந்தாங்க சைலண்டா. ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே பிஎட் டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துலயுமே பிஎட் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎட் இருக்கிறது பெரிய வாய்ப்பு. இப்போ அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு பிஎட்டோடைய பிஎஸ்சி ஒரு டிகிரி ஹோல்டரு ஒரு பிஎட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்யணும், அந்த வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு வி ஹாவ் டு ஓவர் கம் த வீக்னஸ். என்ன மாதிரியான பலகீனங்கள் இருக்கோ அதை பலமாக மாற்ற வேண்டும். அதே போல ஃபேஸ் த த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். என்ன மாதிரியான வருங்காலங்களில் என்ன மாதிரியான த்ரெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இது ஒரு அலர்ட்டாவே இருக்கலாம் வருங்காலங்களில். ரீசன் நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய ஒரு புக்ல, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஐ ஹவ் சீன் தட் புக், 10th ஸ்டாண்டர்டா 6th 8th என்னன்னு தெரியல. ஸோ another 10 years there won't be any schools அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த புக்கில் இட் இஸ் இமேஜினரி ஸ்டோரி. ஒரு 10 years ஆஃப்டர் 10 years ஃபார் எக்ஸாம்பிள் 2040 இல்லை ஆமாம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் there won't be any schools, பில்டிங்லாம் இருக்காது. எப்படி டீச் பண்ணுவாங்க? எவ்ரி திங் வில் பி அண்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ரோபோ இருக்கும். தட் ரோபோ வில் பி பர்சனல் ரோபோ. யாருக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கோ, எக்கனாமிக்கலாக பொருளாதாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா தே வில் ஹேவ் தேர் ஓன் பர்சனல் டீச்சர். வீட்டில் வந்து ஒரு ரோபோ இருக்கும். அந்த ரோபோ தான் வந்து என்ன பண்ணும், டீச் பண்ண போகுது. யாருக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லையோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரூம், பெரிய ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஆன் அ ஹோல் எப்படி டீச்சர் மாதிரி ரோபோ வில் பி அ டீச்சர். பிகாஸ் இந்த மேன் ஹேண்ட்லிங், ஹியூமன் ஹேண்ட்லிங்ன்றது ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. ஈவன் ஸ்மால் சில்ட்ரன், சின்ன குழந்தைங்களை கூட வந்து சமாளிக்கிறது. ஒரு ஸ்கூல்ல நம்மலாம் இருக்கோம், முன்னாடி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களோட நேச்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கம்மிங் ஆன். ஐ எம் நாட் வாட் யூ கால் ஒரு டிமோட் பண்றதோ இல்லை த்ரெட் கொடுக்கறதோ இல்லை. வி ஹாவ் டு the private school teachers particularly, I'm worried about them. ஏன் அப்படின்னு சொன்னா, they most of them don't analyze what is happening in the world.
ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்சஸ், அதுவும் சேர்த்து ஷேர் பண்றேன். ஒரு ஸ்கூல்ல இட் இஸ் ரிமோட் ஏரியா தான், ரிமோட்ன்ற சென்ஸ் மைபி கும்பகோணம் இருக்கு, கும்பகோணத்துடைய ஒரு அவுட்டர் ஸ்கூல்ல ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூலு, ஒரு பிஜி ஹோல்டரு. அவங்க கிட்ட ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இருக்கா உங்களுக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கா அப்படின்னு சொன்னா they didn't answer. ஸோ நான் சொன்னா ஏதாவது ஒன்று ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருடைய பேர் சொல்லுங்க. ஸோ they were hesitating. Then I said ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு தெரியுமா? கேட்கறதுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம், பட் பிஜி ஹோல்டர்ஸ். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் கம்யூனிட்டி இருக்கு. ஸோ தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த த்ரெட். வருங்காலங்களில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஈஸிலி ஹேண்டில் த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு அனலைஸ், டீச்சர்ஸ் ஹாவ் டு புட் அ ஸ்வாட் அனாலிசிஸ். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, எனக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, வருங்காலத்தில் எனக்கு என்னென்னலாம் சவால்கள் வரப்போது, அதுக்கு நான் என்னை எப்படி தயாராக்க போறேன். ஸோ திஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்வாட் எப்படி ரெக்கார்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுக்காக. இதே போல டீச்சர்ஸ் தனக்குத்தானே உங்களுக்கே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் ஒரு ஃபைல நம்மளே வச்சிருக்கணும். சேம் வே எ பிரின்சிபல் ஹேஸ் டு அனலைஸ். ஏன்னா பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அனாலிசிஸ் தான் மெயின். அனலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இது ஸ்கூலுடைய இது என்ன எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஜூலை மந்த்லயே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பொதுவாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டு ரொம்ப தெளிவாக ஒருத்தரை பத்தியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதுல வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டி, எனக்கு தெரிஞ்சவங்க அதனால இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இட் ஷுட் பி இம்பார்ஷியல். எந்த விதமான பார்ஷியாலிட்டி இல்லாம டீச்சர்ஸ் தனக்குத்தானே போடும்போது பார்ஷியாலிட்டி இருக்காது. பட் ஒரு பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ் உடைய ஸ்வாட் அனலைஸ் பண்ணும்போது எந்த விதமான பார்ஷியாலிட்டி இல்லாம இட் ஷுட் பி எ பிளாக் அண்ட் ஒயிட், ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்வாட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸ்கள்ல மேனேஜ்மெண்ட்ல என்னென்னலாம் செய்ய முடியும், அதே போல என்னென்னலாம் அவங்களுடைய பொறுப்புகள், அதுல மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்வாட் போடணும். மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்ட்ரென்த்து. சில மேனேஜ்மெண்ட் வந்து பில்டிங் கட்டுறதுல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பில்டிங் மட்டும்தான் இருக்கும். ஆனா வந்து டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னு சொன்னா பில்டிங் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டுவாங்க. டீச்சர்ஸோட சேலரி அதே 8,000, 9,000, 6,000 இந்த மாதிரிலாம் ரொம்பவும் ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையில இருப்பாங்க. தே டோன்ட் நோ, நல்ல பே கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அது அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ல வந்துடும். ஸோ வி ஹேவ் டு அனலைஸ். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு ஸ்வாட் போடணும், அந்த ஸ்வாட்டுக்கு உண்டான கேரக்டரிஸ் என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தன்னைத்தானே ஸ்வாட் போட்டுக்கலாம். அதே போல தேவைப்பட்ட சீனியர் டீச்சர்ஸ் கிட்டயும் கட்டாயமாக கேட்கணும். ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் ஐ திங்க் இட்ஸ் 6:50. சீனியர் டீச்சர்ஸ் எப்பயுமே வந்து ஓப்பனா நம்ம கிட்ட ஒப்பீனியன் சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம ஸ்கூல் இருந்தா இந்த ஸ்கூல் இஸ் க்ரோயிங். சீனியர் ஆக ஆக டீச்சர்ஸ் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா the school is going to go down. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை சொன்னோமோ கேட்டோமோ அதை விட அதிகமாக அமல் செய்து முழு சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.